தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே மின்மாற்றியில் ஆயில் திருட்டு என காவல் நிலையத்தில் மின்துறையினர் புகார் அளித்துள்ளனர். சண்டியூர் பகுதியில் 100 கிலோவாட் மின்திறன் கொண்ட மின்மாற்றியில் இருந்து 300 லிட்டர் ஆயில் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆயிலை திருடிய நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு உதவி பொறியாளர் வடிவில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நடுவடியில் பழுதாகிய அரசு பேருந்தை பள்ளி மாணவர்களை வைத்து தள்ள வைத்தனர். ஈரோட்டில் இருந்து குமாரபாளையம் வரையிலான பேருந்து ஒட்டமெத்தை அருகே பழுதானது. நடத்துனர் பேருந்திற்காக காத்திருந்த மாணவர்களை அழைத்து வந்து பேருந்தை தள்ள வைத்து ஸ்டார்ட் செய்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட நபரின் சடலம் சாலை ஓரம் மணல் மூட்டைகளால் மறைத்து வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திலக் நகர் குடியிருப்பு அருகே சாலை ஓரத்தில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து காவல்துறையினர் சோதனை செய்ததில் 40 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பெரிய குழாயின் ஓரத்தில் உடல் மீது மணல் மூட்டைகள், கல் மூட்டைகள் போன்றவற்றை அடுக்கி வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் செல்லூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நவீன வசதிகளுடன் புதுப்பொலிவு பெற்றிருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பள்ளி கல்வித்துறை மூலம் 15 லட்சம் ரூபாய் நிதியில் பள்ளி கட்டட பராமரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வகுப்பறைகள், கழிவறைகள் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நாப்கின், எரியூட்டும் கருவி உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அருணன் என்பவர் தனது சொந்த நிதி சுமார் 2.5 லட்சம் ரூபாய் செலவில் நுழைவு வாயில் கட்டிக் கொடுத்துள்ளார். பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் நிதியில் 6 CCTVக்கள் பொருத்தும் பணியும் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் மின்னொளி கபடி போட்டியை திமுக MP கனிமொழி தொடங்கி வைத்தார். முதலமைச்சரின் 72வது பிறந்த நாளையொட்டி 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. போட்டியை காண வரும் மக்களின் வசதிக்காக திமுக சார்பில் இலவசமாக ஆட்டோ வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் V.K. சசிகலா சாமி தரிசனம் மேற்கொண்டார். கிரிவல பாதையில் உள்ள குபேரலிங்கத்திற்கு வருகை தந்த அவர் குபேரலிங்க கருவறை அர்த்த மண்டபத்திற்கு சென்றும் சிறப்பு தரிசனம் செய்தார். அவருடன் பொதுமக்கள் பலர் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்று சசிகலா தெரிவித்தார். திருவள்ளூர் சூரவாரி கண்டிகை பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் சாலையில் சிதறிய காகிதங்களில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ரமேஷ் ராஜுக்கு கிரேன் மூலம் மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் கட்சி நிர்வாகிகள் மாலை முன்பு நின்று புகைப்படம் எடுத்தபோது அங்கு வெடிக்கப்பட்ட வண்ண காகிதங்கள் தீப்பிடித்து எரிந்தது. பக்கெட்டில் தண்ணீர் கொண்டு வந்து தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தளவாய்புரத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் 13வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூலி உயர்வு தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட 4 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்தப்படி 5 விழுக்காடு கூலி உயர்வு வழங்காமல் 3 விழுக்காடு மட்டுமே உயர்த்தி வழங்கப்படும் என கூறும் உரிமையாளர்களை கண்டித்து கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி இடையேயான பயணிகள் ரயில் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ரயில் நிலைய பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுப்பதற்காக ரயில்வே தண்டவாளத்தை உயர்த்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி இடையேயான ரயில்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வாஞ்சி மணியாச்சியில் இரவு 9:05 மணிக்கு புறப்படும் ரயிலும் தூத்துக்குடியில் இருந்து இரவு 10:35 மணிக்கு புறப்படும் ரயிலும் மார்ச் 4ஆம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை அருகே பெரிய கொள்ளியூர் கிராமத்தில் ஒரு வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 40 சவரன் தங்க நகைகளை திருடினர். இறைச்சி கடை வியாபாரியான ஜாகிர் உசேன் என்பவரின் வீட்டினுள் நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் சத்தமின்றி பீரோவை திறந்து 40 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். புகாரின் பேரில் கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கடலாமை குறித்த நேரடி செயல் விளக்க முகாமை வனத்துறை நடத்தியது. சமூக ஈடுபாட்டுடன் கூடிய சேவைகள் செய்தல் என்ற பாடத்திட்டத்தின்படி மரக்காணம் அருகே தீர்த்தவாரி கடற்கரையில் அமைந்துள்ள கடலாமைகள் குஞ்சு பொறிப்பகத்திற்கு மாணவர்கள் களப்பயணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு ஆமைகளின் முட்டைகளை பாதுகாக்கும் முறைகள் பற்றி விளக்கப்பட்டது. பின்னர் அருகே தேங்கியிருந்த 120 கிலோ எடை உள்ள நெகிழிப்பைகளை மாணவர்கள் அகற்றினர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடந்த 45 நாட்களில் ஒரு குடும்பம் 30 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாராட்டு தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட படகுகளை சொந்தமாக வைத்திருந்த மகரா குடும்பத்தினர் கும்பமேளாவில் தங்கள் படகுகளை இயக்கி நாள் ஒன்றுக்கு 7 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாராட்டு தெரிவித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்டு இளைஞர் உயிரிழந்தார். வர்க்கலா ITI சந்திப்பு என்ற இடத்தில் கல்லூரியிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் முகமது ரஷீக் என்ற இளைஞர் வந்து கொண்டிருந்தார். முன்னே சென்ற ஆட்டோவை முந்த முயன்ற போது எதிர் திசையில் 3 பேருடன் அதிவேகத்தோடு வந்த பைக் மீது மோதி ரஷீக் தூக்கி வீசப்பட்டார். பைக்குகளின் பாகங்கள் துண்டு துண்டாக சிதறிய நிலையில் ரஷீக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மின்மாற்றியில் ஆயில் திருட்டு என காவல் நிலையத்தில் மின்துறையினர் புகார் அளித்துள்ளனர். சண்டியூர் பகுதியில் 100 கிலோவாட் மின்திறன் கொண்ட மின்மாற்றியில் இருந்து 300 லிட்டர் ஆயில் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆயிலை திருடிய நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு உதவி பொறியாளர் வடிவில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே நடுவடியில் பழுதாகிய அரசு பேருந்தை பள்ளி மாணவர்களை வைத்து தள்ள வைத்தனர். ஈரோட்டில் இருந்து குமாரபாளையம் வரையிலான பேருந்து ஒட்டமெத்தை அருகே பழுதானது. நடத்துனர் பேருந்திற்காக காத்திருந்த மாணவர்களை அழைத்து வந்து பேருந்தை தள்ள வைத்து ஸ்டார்ட் செய்தார். சென்னை தண்டையார்பேட்டையில் கொலை செய்யப்பட்ட நபரின் சடலம் சாலை ஓரம் மணல் மூட்டைகளால் மறைத்து வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திலக் நகர் குடியிருப்பு அருகே சாலை ஓரத்தில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து காவல்துறையினர் சோதனை செய்ததில் 40 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பெரிய குழாயின் ஓரத்தில் உடல் மீது மணல் மூட்டைகள், கல் மூட்டைகள் போன்றவற்றை அடுக்கி வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் செல்லூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நவீன வசதிகளுடன் புதுப்பொலிவு பெற்றிருப்பது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பள்ளி கல்வித்துறை மூலம் 15 லட்சம் ரூபாய் நிதியில் பள்ளி கட்டட பராமரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வகுப்பறைகள், கழிவறைகள் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், நாப்கின், எரியூட்டும் கருவி உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அருணன் என்பவர் தனது சொந்த நிதி சுமார் 2.5 லட்சம் ரூபாய் செலவில் நுழைவு வாயில் கட்டிக் கொடுத்துள்ளார். பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் நிதியில் 6 CCTVக்கள் பொருத்தும் பணியும் நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் மின்னொளி கபடி போட்டியை திமுக MP கனிமொழி தொடங்கி வைத்தார். முதலமைச்சரின் 72வது பிறந்த நாளையொட்டி 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன. போட்டியை காண வரும் மக்களின் வசதிக்காக திமுக சார்பில் இலவசமாக ஆட்டோ வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் VK சசிகலா சாமி தரிசனம் மேற்கொண்டார். கிரிவல பாதையில் உள்ள குபேரலிங்கத்திற்கு வருகை தந்த அவர் குபேரலிங்க கருவறை அர்த்த மண்டபத்திற்கு சென்றும் சிறப்பு தரிசனம் செய்தார். அவருடன் பொதுமக்கள் பலர் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்று சசிகலா தெரிவித்தார். திருவள்ளூர் சூரவாரி கண்டிகை பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் சாலையில் சிதறிய காகிதங்களில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ரமேஷ் ராஜுக்கு கிரேன் மூலம் மாலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் கட்சி நிர்வாகிகள் மாலை முன்பு நின்று புகைப்படம் எடுத்தபோது அங்கு வெடிக்கப்பட்ட வண்ண காகிதங்கள் தீப்பிடித்து எரிந்தது. பக்கெட்டில் தண்ணீர் கொண்டு வந்து தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தளவாய்புரத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் 13வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூலி உயர்வு தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட 4 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்தப்படி 5 விழுக்காடு கூலி உயர்வு வழங்காமல் 3 விழுக்காடு மட்டுமே உயர்த்தி வழங்கப்படும் என கூறும் உரிமையாளர்களை கண்டித்து கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி இடையேயான பயணிகள் ரயில் இன்று முதல் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி ரயில் நிலைய பகுதிகளில் மழைநீர் தேங்குவதை தடுப்பதற்காக ரயில்வே தண்டவாளத்தை உயர்த்தும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி இடையேயான ரயில்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வாஞ்சி மணியாச்சியில் இரவு 9:05 மணிக்கு புறப்படும் ரயிலும் தூத்துக்குடியில் இருந்து இரவு 10:35 மணிக்கு புறப்படும் ரயிலும் மார்ச் 4ஆம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகண்டை அருகே பெரிய கொள்ளியூர் கிராமத்தில் ஒரு வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 40 சவரன் தங்க நகைகளை திருடினர். இறைச்சி கடை வியாபாரியான ஜாகிர் உசேன் என்பவரின் வீட்டினுள் நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் சத்தமின்றி பீரோவை திறந்து 40 சவரன் தங்க நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். புகாரின் பேரில் கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கடலாமை குறித்த நேரடி செயல் விளக்க முகாமை வனத்துறை நடத்தியது. சமூக ஈடுபாட்டுடன் கூடிய சேவைகள் செய்தல் என்ற பாடத்திட்டத்தின்படி மரக்காணம் அருகே தீர்த்தவாரி கடற்கரையில் அமைந்துள்ள கடலாமைகள் குஞ்சு பொறிப்பகத்திற்கு மாணவர்கள் களப்பயணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு ஆமைகளின் முட்டைகளை பாதுகாக்கும் முறைகள் பற்றி விளக்கப்பட்டது. பின்னர் அருகே தேங்கியிருந்த 120 கிலோ எடை உள்ள நெகிழிப்பைகளை மாணவர்கள் அகற்றினர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடந்த 45 நாட்களில் ஒரு குடும்பம் 30 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாராட்டு தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட படகுகளை சொந்தமாக வைத்திருந்த மகரா குடும்பத்தினர் கும்பமேளாவில் தங்கள் படகுகளை இயக்கி நாள் ஒன்றுக்கு 7 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாராட்டு தெரிவித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்டு இளைஞர் உயிரிழந்தார். வர்க்கலா ஐடிஐ சந்திப்பு என்ற இடத்தில் கல்லூரியிலிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் முகமது ரஷீக் என்ற இளைஞர் வந்து கொண்டிருந்தார். முன்னே சென்ற ஆட்டோவை முந்த முயன்ற போது எதிர் திசையில் 3 பேருடன் அதிவேகத்தோடு வந்த பைக் மீது மோதி ரஷீக் தூக்கி வீசப்பட்டார். பைக்குகளின் பாகங்கள் துண்டு துண்டாக சிதறிய நிலையில் ரஷீக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.